ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சாக்கல்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி தான் இந்த சீரியஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இட்ஸ் அன் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ரிலேஷன்ஷிப் சாக்கல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் சாக்கல் ஜென்ரலாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம், சாக்கல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சேல்ஸ் ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாக்கல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரைட்? இட்ஸ் அ கொரி லாங்குவேஜ் விச் இஸ் யூஸ்ட். எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ரெக்கார்ட்ஸில் எடுத்துகிட்டு வரணும், ஆப்ஜெக்ட்லேருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், ரைட்? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு we will be யூனோ ஜென்ரலி querying தி இன்ஃபர்மேஷன், ரைட்? அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கவுண்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி லீட். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்துலாம் அபெக்ஸில் ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு வர்றதுக்கு we will be using தி சாக்கல். ஸோ நார்மலாக இந்த சாக்கல் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்லேருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும். இது மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா we will be using ரிலேஷன்ஷிப் சாக்கல். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வரும்போது இட் கேன் பி இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இட் கேன் பி அ பேரண்ட் டு சைல்டு ஆர் இட் கேன் பி அ சைல்டு டு பேரண்ட், ரைட்? ரெண்டு வேலை நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஒன்று பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரி எழுதி எடுத்துகிட்டு வரலாம், ஆர் சைல்டு டு பேரண்ட். இது எப்படி டிசைட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அக்கௌண்ட் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இட்ஸ் அ பேரண்ட் டு சைல்டு. காண்டாக்ட் அண்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா சைல்டு டு பேரண்ட். இதை பற்றி டீட்டெயிலாக ஹேண்ட்ஸ் ஆனாக இந்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சாக்கல் ஒர்க் ஆகணும்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும், ரைட்? ஸோ யூ ஷுட் ஹாவ் எ வேலிட் ரிலேஷன்ஷிப் பாத். இந்த வேலிட் ரிலேஷன்ஷிப் பாத் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரிலேஷன்ஷிப் சாக்கல் யூஸ் பண்ண முடியும். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் சாக்கல் வில் நாட் ஹெல்ப் யூ ஹியர். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ரெண்டு டைப் நம்ம பார்த்தோம். ஒன்று பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரி. ஸோ பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து அக்கௌண்ட் அண்ட் காண்டாக்ட். இந்த சினாரியோ எடுத்துக்கலாம். அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பேரண்ட், காண்டாக்ட் அப்படிங்கிறது சைல்டு. இது வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ரைட்? ஒரு அக்கௌண்ட்டுக்கு கீழே மோர் தென் ஒன் காண்டாக்ட்ஸ் இருக்க முடியும். ஸோ மோர் தென் ஒன் அப்படிங்கிறது ஜென்ரலாக சைல்டு சைடில் நமக்கு இருக்கும். இப்போ எனக்கு பர்லிங்டன் டெக்ஸ்டைல்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த பர்லிங்டன் டெக்ஸ்டைல் அக்கௌண்ட் அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா காண்டாக்ட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா we will be using parent to child relationship query. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காண்டாக்ட் இருக்குது. த காண்டாக்ட் கால்டு ஏஜே அப்படின்னு ஒரு காண்டாக்ட் இருக்குது. ஏஜேங்கிற காண்டாக்ட் அண்ட் இந்த ஏஜேங்கிற காண்டாக்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே வருதோ அந்த அக்கௌண்ட்டோட நேம். இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சைல்டு டு பேரண்ட். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? சைல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எங்கே இருந்தும் ரெக்கார்ட் எடுக்கிறீங்க, பேரண்ட்லேருந்தும் எடுக்கிறீங்க. தென் இட் இஸ் சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு வேலிட் ரிலேஷன்ஷிப் பாத் இருந்திருக்கணும், ரைட்? ஸோ அதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு கண்டிப்பாக வேணும். அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபீல்டை பற்றி பேசும்போது நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு எங்கே கிரியேட் பண்ணுவோம்? பேரண்டில் கிரியேட் பண்ணுவோமா, சைல்டில் கிரியேட் பண்ணுவோமா? நார்மலாக ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு எங்கே தான் இருக்கும்? சைல்டு ஆப்ஜெக்டில் தான் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஆப்ஜெக்டோட ஸ்க்ரீன்ஷாட். ஸோ காண்டாக்ட் அப்படிங்கிறது எதோட சைல்டு? அக்கௌண்டோட சைல்டு, ரைட்? அக்கௌண்டோட சைல்டு ஆப்ஜெக்ட் காண்டாக்ட். அப்போ காண்டாக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் எ ஃபீல்ட் கால் அக்கௌண்ட் ஐடி. இந்த ஃபீல்டு இட்ஸ் எ லுக்அப் டு அக்கௌண்ட். இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது? இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு. என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? லுக்அப். லுக்அப் டு எந்த ஆப்ஜெக்ட்? அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஃபீல்டு தான் கீ ஃபீல்டு. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டையும் கனெக்ட் பண்ணுற கீ ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு இன் தி சைல்டு ஆப்ஜெக்ட் கால் காண்டாக்ட், ரைட்? ஸோ இந்த ஃபீல்டை பற்றி பேசும்போது இந்த ஃபீல்டுக்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் இந்த அக்கௌண்ட் நேம்ங்கிற லேபிளை கிளிக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜரில். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு இந்த யூசரை எடுத்துகிட்டு போகும். இந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் ஆட்ரிபியூட் கால்டு சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம். ஸோ உள்ள என்ன இருக்குது? ஒரு ஆட்ரிபியூட் வச்சுருக்காங்க, சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம். அது என்ன இருக்குது? கான்டாக்ட்ஸ் ப்ளூரலில் இருக்குது. அப்போது
பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரி எழுதுறீங்கன்னா நீங்கள் எந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவீங்க? சைல்டு ரிலேஷன்ஷிப் நேமில் என்ன இருக்குதோ இதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போது காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், அக்கௌண்ட் அண்ட் காண்டாக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரி எழுதுவீங்க. அப்போது ரிலேஷன்ஷிப் ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த ரிலேஷன்ஷிப் நேம் ஃபீல்டில் என்ன இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நார்மலாக ஆப்ஜெக்டோட நேம் காண்டாக்ட், ஆனால் பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரியில் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? காண்டாக்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படி யூஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப் சாக்கரில் சைல்டு ரிலேஷன்ஷிப் நேமில் என்ன இருக்குதோ இதை தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப் சாக்கரில் யூஸ் பண்ணுவீங்க. தென் சேல்ஸ்ஃபோர்ஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ராவர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டு. சிமிலர்லி சைல்டு டு பேரண்ட் கொரி எழுதுறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் ஃபீல்டு நேம்னு ஒரு அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க, இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜேன்னு ஒரு காண்டாக்ட் இருக்குது, அந்த காண்டாக்ட் அண்ட் அதோட பேரண்ட் அக்கௌண்ட் யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? சைல்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கொரி எழுத போகிறீங்க. இப்போது பேரண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? பேரண்ட்டுக்கு நேமை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? பேரண்டோட நேம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூஸிங் த ஃபீல்டு நேம் இன் தி ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு. அப்போது சைல்டு ஆப்ஜெக்டில் ஃபீல்டு நேம் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்டில் என்ன இருக்குதோ இதை தான் சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கொரியில் யூஸ் பண்ணி நீங்கள் பேரண்ட் அண்ட் சைல்ட்லேருந்து என்ன பண்ணுவீங்க? சைல்டு டு பேரண்ட்லேருந்து நீங்கள் எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அக்கௌண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப். ஆப்பர்ச்சுனிட்டி சைல்டு, அக்கௌண்ட் அப்படிங்கிறது பேரண்ட். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு ஒரு லுக்கப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்கும்? ஃபீல்டு நேம்னு இருக்கும். அந்த ஃபீல்டு நேம் எப்படி தான் இருக்கும்? அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட்ஸ் பேரண்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா பேரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஃபீல்டு நேமில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப் சாக்கரில் யூஸ் பண்ணுவீங்க, சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கொரியில். அப்போ சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம் அப்படிங்கிறது பேரண்ட் டு சைல்டு, ஃபீல்டு நேம் அப்படிங்கிறது சைல்டு டு பேரண்ட் போகும்போது பேரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபீல்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரி ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.